ஏய் இல்லடா. என்னம்மா? எங்கே போயிட்டு வர? என்னாச்சு? நேற்று நான் 500 ரூபாய் கொடுத்தல உங்கள்கிட்ட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு. ஆமாம். நேற்று தான் கடைசி நாள் கட்டுறதுக்கு. அது கட்டவே இல்லையா? நீ கரண்ட் சார்ஜே கட்டலைல்ல? கரண்ட் ஃபுல்லாக வீட்டில் கட் ஆயிடுச்சு. முந்தானத்தை கட்டிட்டோம்மா. கரண்ட்டு கட் ஆயிடுச்சுடா. கிரைண்டர் யூஸ் பண்ணலை, வாஷ் மிஷின் வீட்டில் ஒரு வேலையும் நடக்கலை. கரண்ட் நீ கட்டிச்சுன்னா எப்படி கட் ஆகும்? இல்லை கட்டிட்டேன் நான். கட்டிட்டியா? போய் சொல்லாத. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். உன்னோட அந்த ஊரை சுற்றி பையன் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு கொடுத்தியா காசு? அவன் தானே கொடுத்த காசு. இது கரெக்டாக விசாரிக்க மாட்டியா? விசாரிக்காமல் அப்படியே பேச ஆரம்பிச்ச. பேசிட்டியா? போதுமா? அடிச்சா வேற என்ன வேணுமா அடிக்கிறதுக்கு? முந்தானத்து அந்த தண்டசோரி என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான் எனக்கு. என்னடான்னு கேட்டா, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத இருக்கும்போது ஒரு 500 ரூபா கொடுத்திய, அது நேற்று எனக்கு கையில் அமௌண்ட் வந்துருச்சு, உனக்கு ஃபோன் பேயில் அனுப்பட்டுமான்னு என்கிட்ட கேட்டான். இப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு ஃபோன் பேயில் அனுப்பாதரா, நான் இபி பில்லு கட்டணும், கரண்ட் பில்லு, அந்த நம்பரை தரேன், நீ அதை அப்படியே மெயிலில் கட்டிடு அப்படின்னு சொன்னேன். நான் நம்பரை கொடுத்தேன். அவன் முந்தானத்து கரண்ட் பில்லை கட்டிட்டான். அவ்வளோதான். இன்னும் கரண்ட் வரல என்ன இருக்குது? கீழெல்லாம் விசாரிச்சு பார்த்தியா? ஈபியில் இந்த எலக்ட்ரிஷியன் போர்டில் இருந்து 4-5 பேர் வந்து நம்ம வீட்டுக்கு கீழே ஏதோ ரிப்பேராம். அந்த ஜங்ஷன் பாக்ஸில் எல்லாமே ரிப்பேர் பண்ணின்னு இருக்காங்க. அதனால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக மெயினெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேலை பண்ணின்னு இருக்காங்க. அப்போ எல்லா வீட்லேயும் கரண்ட்டே இல்லை. அதெல்லாம் விசாரிக்காமல் நீ மாட்டு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அன்றைக்கி கொடுத்த 500 ரூபா நான் பிடிங்க. இப்போ கொஞ்ச நேரம் விட்டோம்னா கரண்ட் வரப்போகுது. எதாவது சுவிட்சு போட்டு பார்க்குறேன், நீயே போடு. இந்த லைட்டு வந்தாச்சே, இந்த ஃபேனும் ஓடுது. அம்மாவுக்கு எப்போ எடுத்தாலும் ஒரு முன்னாடி இருக்குது, எதுவும் விசாரிக்கிறதே கிடையாது. இப்படியே அடிக்கிற வேலையே போச்சு. இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னா என் தப்பு தான்.